சேப்பங்கிழங்கு ரோஸ்ட். அதுக்கு தேவையான பொருள்லாம் இந்த சேப்பங்கிழங்கு வேக வச்சு சும்மா ரெண்டாக கட் பண்ணி வேக வச்சு தோலை ரொம்ப வேக வைக்க வேண்டாம், கொஞ்சம் தோல் உரிக்கிற மாதிரி வெந்தால் போதும். ரொம்ப வெந்தால் குழஞ்சி போய்டும், முறுமுறுன்னு வராது. அதனால் அதை வேக வச்சு இதை மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். வேக வச்சு தோலை உரித்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிருக்கேன். பெரிய பீஸாகவும் போடலாம், அது வேகிறதுக்கு நிறைய நாழி ஆகும். அண்ட் அனதர் திங் நிறைய எண்ணெய் விடணும். இதுக்குன்னா சின்ன பீஸாக இருந்தால் கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போகிறோம். அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே உப்பு, கொஞ்சம் உப்பு தேவணும். அரை ஸ்பூன். நான் 1/4 கிலோ வச்சுருக்கேன், அதனால ஒரு அரை ஸ்பூன் உப்பு தான் தேவைக்கேற்ற மாதிரி, அவாவா சௌரியம் போல். அப்புறம் மஞ்சள் பொடி, அது மேலே மஞ்சள் பொடி கொஞ்சம் கலருக்காக. அண்ட் மஞ்சள் வந்து டிஸ்இன்ஃபெக்டன்ட்டு, அதனால் கட்டாயமாக நான் எல்லாத்துக்கும் மஞ்சள் போடுவேன். அப்புறம் மிளகா பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகா பொடி. அப்புறம் பெருங்காயத்தூள், அது கொஞ்சம். உப்பு, மிளகாப்பொடி, மஞ்சள், பெருங்காயம் போட்டு எல்லாம் கலரணுமா? கொஞ்சம் கடலை மாவு கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு கடலை மாவு. ஒரு ஸ்பூனு கடலை மாவு, கொஞ்சம் கடலை மாவு போட்டுக்கோங்க. அவ்வளோ இல்லை போட்டு இதை வந்து கலக்கணும். நல்லா கலக்குங்க. அவ்வளோதான். ப்ளீஸ் எல்லாம் யூனிஃபார்மாக அது மேலே ஸ்ப்ரெட் ஆகணும். அவ்வளோதானே? அப்புறம் அதில் என்ன ஊற்றுறேன்? ஜூண்டு மிக்ஸ் ஆகுது தண்ணி. நீங்கள் ஒன்று இருக்குது, இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒன்றும் தாளிச்செல்லாம் கொட்ட வேண்டாம், அப்படியே எண்ணெயை வச்சு எண்ணெயில் இதை போட்டு பொரிச்சிக்க வேண்டியது. அவ்வளோதான். அவ்வளோதானே? அதுக்கப்புறம் மோர் குழம்பு. இது வர